evening, students. So we are going to see thermodynamics. So thermodynamics na heat transfer nu sollte unit 5 la kuduthiranga syllabus padi pathina seringla. So heat transfer la or sila mukkiyamana topics nama iniki paakaporam seringla. Heat transfer la irukkudiya or sila mukkiyamana topics. So heat transfer அப்படினு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா so there are three modes of heat transfer அப்படினு சொல்வாங்க சரிங்களா. So heat transfer ல வந்து we have got three modes of heat transfer. சரிங்களா. So அது என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா one is conduction, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா radiation, இன்னொன்று வந்து convection. So conduction அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா it is transfer of heat சரிங்களா. So transfer of heat by lattice vibration or through energy சரிங்களா. லைக் டெம்பரேச்சர் கிரேடியன்ட்னால நம்மளுக்கு நடக்கக்கூடியது வந்து நம்ம ஆட்டம்ஸ் வச்சு கண்டக்ட் பண்ணி நடக்கக்கூடியது வந்து கண்டக்ஷன். ரேடியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர்லி விதவுட் எனி மெட்டீரியல். பட் கன்வெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அதை வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. என்ன ஒரு காரணம்னா அதில் வந்து மாஸ் தான் வந்து என்ன ஆகுதுன்னா இட் இஸ் டிஃப்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் சரிங்களா. அது வந்து ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு மாஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகி இன்னொரு இதுக்கு போயிடும். ஸோ ரஃப்லி ஸ்பீக்கிங் கன்வெக்ஷனை வந்து கொண்டு வர முடியாது. பட் ஸோ ப்ராக்டிக்கல் பர்பஸில் ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணதுனால அதையும் கொண்டு வரேன் சரிங்களா. So heat transfer, heat என்றது it is the energy transfer சரிங்களா. transfer of energy due to temperature difference சரிங்களா. the temperature the heat gets transferred towards the decreasing temperatureக்கு இருக்கக்கூடிய அந்த இதை நோக்கி ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா. So heat transfer ன்றது it is transfer of energy towards the decreasing temperature. So இதோட ஸ்லோப் எப்படி இருக்கும்னா the slope is negative. இப்போ கண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ கண்டக்ஷனும் வந்து இட்ஸ் அ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதே தான் ஜென்ரலாக டிக்ரீசிங் டெம்பரேச்சர் தான். தட் இஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர் சரிங்களா. So within a medium or between different mediums and direct physical contact னு சொல்லலாம் சரிங்களா. ஒரு physical contact மூலமாக ஏற்படக்கூடியது தான் வந்து கண்டக்ஷன் சரிங்களா.
there should be always a physical contact. So ஒரு physical contact இருக்கக்கூடிய இடத்தில் நடக்கக்கூடிய conduction through any mediums, whether it is solid, liquid or gases, but there should be a physical contact. சரிங்களா, இதுதான் வந்து conduction அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கன்னா இது எந்த மாதிரி எந்த ஃபினாமினன் யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து கண்டக்ஷனில் வந்து ஏற்படுது அப்படின்றது வந்து என்னென்னா, இங்கே வந்து எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். சரிங்களா, தி எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் takes place by kinematic motion or direct impact of molecules. சரிங்களா, ஸோ இதில் என்ன பேசிக் கண்டக்ஷன் ஃபினாமினனில் வந்து இருக்கக்கூடிய பேசிக் ஃபினாமினன்றது கைனெட்டிக் மோஷன் ஆர் டைரக்ட் இம்பேக்ட் ஆஃப் இது. சரிங்களா, ஸோ பியூர் கண்டக்ஷன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பியூர் கண்டக்ஷன் வந்து எங்கே நடைபெறும் அப்படின்னு வந்து அவங்க கேள்விகள் கேட்டால் வந்து பியூர் கண்டக்ஷன் எங்கே நடைபெறும்னா இட் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் சாலிட்ஸ். சரிங்களா, அடுத்து கன்வெக்ஷன். ஸோ கன்வெக்ஷன் எங்கே நடக்கும்னா இட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் அ சாலிட் சர்ஃபேஸ் அண்ட் அ ஃப்ளூயிட் மீடியம். சரிங்களா, ஒரு சாலிட் சர்ஃபேஸ்க்கு நடுவுலையும் a solid surface and a fluid medium. சரிங்களா, ஸோ இது ரெண்டுக்கும் நடக்கக்கூடியது வந்து என்னன்னா கன்வெக்ஷன். சரிங்களா, ஸோ இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து கன்வெக்ஷன் வந்து இட் இஸ் ஒன்லி பாசிபிள் இன் ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட் இருந்தால் மட்டும்தான் நடைபெறக்கூடியது கன்வெக்ஷன். சாலிட்ஸில் வந்து பியூர் கண்டக்ஷன் மட்டும் தான் நடக்கும். கன்வெக்ஷன் எங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மேலே ஒரு ஃப்ளூயிட் இருந்தால் அந்த ஃப்ளூயிட் வந்து எவாப்ரேட் ஆகுதுன்னா அது வந்து கன்வெக்ஷன். சரிங்களா, மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன், ரேடியேஷன். ரேடியேஷன் அப்படின்றது எதை அழைக்கலாம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் taking place without any transmitting medium is called radiation. சரிங்களா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபினாமினன் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபினாமினன்.
next one is Fourier law of conduction. சரிங்களா, Fourier law of conduction. ஸோ Fourier வந்து கண்டக்ஷனை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து the rate of heat flow or the rate conduction சரிங்களா is directly proportional to the area சரிங்களா, measure normal to the direction of heat flow and to the temperature gradient in that direction. So area measured in that direction and to the temperature gradient in that direction. சரிங்களா, so the negative sign indicates there is a decrease in temperature. சரிங்களா, the negative thing indicates there is a decrease in temperature. So Q is equals to minus K A dt by dx. So area அப்படின்றது வந்து it is in terms of meter square. So dt by dx அப்படின்றது temperature gradient in terms of Kelvin per meter, and we have got K என்றது thermal conductivity thermal conductivity of the given material, thermal conductivity. Watts per meter Kelvin. So இந்த நெகட்டிவ் சைன் எதுக்கு இண்டிகேட் ஆகுதுன்னு ஏற்கனவே சொன்னேன், there is a decrease in temperature. ஸோ அந்த decrease in temperatureனால we put minus T. சரிங்களா, ஸோ for example we take a graph. So this is T temperature, this is the distance to which the heat is getting conducted. So initially பார்த்தோம்னா நம்மளோட T வந்து it is higher temperature, and அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா the second T is at lower temperature. சரிங்களா, ஸோ இந்த நெகட்டிவ் ஸ்லோப்னால நம்ம என்ன பண்ணுறோம்னா மைனஸ்ன்ற ஒரு சைனை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ ஜென்ரலாக ஒரு ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ஜென்ரல் ஹீட் கண்டக்ஷன் ஜென்ரல் ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷனில் எப்படி இருக்குன்னா, ஒரு நெட் ஹீட் எவ்வளோ கண்டக்ட் ஆகிருக்கு, ஒரு எலமெண்ட்டில் வந்து எவ்வளோ ஹீட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, எவ்வளோ ஹீட் வந்து within the element generate ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ நம்ம ஒரு இது எப்படி சொல்கிறதுனா, டோட்டலாக ஒரு ஹீட் கண்டக்ஷன் ஒரு எலமெண்ட்டில் எப்படி நடந்திருக்குன்னா, ஸோ நெட் ஹீட் conducted into the element from all directions plus heat generated within the element equals to heat stored in the element. So in the equation வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, we are going to put different equations. சரிங்களா, ஸோ different equations வச்சு இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து derive பண்ண போகிறோம். சரிங்களா,
இந்த ஈக்குவேஷன் வந்து with respect to Cartesian coordinates எழுதுனா dou square d by dou x square plus dou square t by dou y square plus dou square t by dou z square plus q dot divided by k is equals to minus 1 by alpha, sorry, short minus 1, it is very 1 by alpha into dot t by dou small t. சரிங்களா? ஸோ இது இந்த total equation இது எல்லாமே என்னன்னா heat stored in heat that is getting conducted into the element. சரிங்களா? அந்த q dot by k அப்படின்றது வந்து heat generated within the element which is equal to heat stored in the element 1 by alpha ன்றது வந்து thermal diffusivity and dou t by dou t அப்படின்றது வந்து என்னன்னா temperature with respect to time. சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து எந்த லெவலுக்கு வந்து இது வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்றது. சரிங்களா? ஸோ இந்த ஆல்ஃபா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி அப்படின்னு நான் சொன்னேன். So K by rho Cp into which is unit வந்து meter square per second. So thermal diffusivity அப்படின்றது வந்து எந்த லெவலுக்கு ஹீட் வந்து the rate at which the heat is getting diffused into a material. சரிங்களா? ஸோ அந்த டெம்பரேச்சர் சேஞ்ச், சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம டெம்பரேச்சர் சேஞ்ச் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல எந்த லெவலுக்கு வந்து நமக்கு ஸ்பீடாக வந்து நடக்கக்கூடியது, எந்த ரேட்டில் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஹீட் இஸ் கெட்டிங் கண்டக்டட் இன் டு த எலமெண்ட் ஆர் அவுட் ஆஃப் த எலமெண்ட் இஸ் கால்ட் தெர்மல் டிஃப்யூசிவிட்டி. சரிங்களா? ஸோ இது வந்து கேஸ் 1. So the first case 1 ல வந்து no heat sources. சரிங்களா? no heat sources னா என்ன அர்த்தம்னா heat generated within the element வந்து 0 ஆக இருக்கும். that is q dot equals to 0. so அப்ப அந்த first equation என்ன ஆகும்னா நான் ஜெனரலா எழுதுறேன். சரிங்களா? so second and the plus q dot by k வந்து 0 ஆயிரும். so அதனால this is equals to dou square t by dou x square plus dou square t by dou y square plus dou square t by dou z square equals to 1 by alpha dou t by dou small t. சரிங்களா? Case 2, steady state condition. What is meant by steady state condition na the temperature does not change with respect to time. அதுதான் வந்து steady state condition. சரிங்களா? so temperature இதுல வந்து steady state condition என்ன அர்த்தம்னா temperature doesn't
change with time. So temperature doesn't change with time அப்படின்றது என்னன்னா dou capital T divides dou small t equals to 0. So அந்த first equation ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா இது எப்படி இருக்கும்னா so இதுல வந்து steady state conditionல வந்து heat generation இருக்குதுனால q dot k is equals to 0. The final right hand side becomes 0. சரிங்களா? so இந்த ஈக்குவேஷனை தான் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பாய்சான்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன் இருக்குங்களாங்க. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ஹிட் கண்டிஷன் விட அதோட சேர்ந்து ஆப்சன்ஸ் ஆஃப் சரிங்களா ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீட் ஜென்ரேஷன் இருந்தால் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அந்த ஈக்குவேஷன் சரிங்களா அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஹீட் ஜென்ரேஷன் இருக்கும்போது ஸோ அப்படி ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா இந்த அபோவ் ஈக்குவேஷன் பிகம்ஸ் q dot k வந்து 0 மாறிடும் சரிங்களா absence of heat generation normally q dot is equals to 0. so in the equation is called as Laplace equation. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்தா இது எதுக்கு நான் ஆக்சுவலாக நான் டீட்டெயிலாக எழுதுனேன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 dimensional ஹீட் கண்டக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்மளுக்கு 3 dimensional ஹீட் கண்டக்ஷன் தட் இஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் நமக்கு ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் தெரிஞ்சால் தான் நம்மளால் 1 dimensional ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ நிறைய பேருக்கு அது டச்சில் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நான் திரும்பி ஃபுல்லாக கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஹீட் கண்டக்ஷன் ஈக்குவேஷனாக இருக்கேன். ஸோ now we'll see what is 1 dimensional steady state heat conduction equation சரிங்களா. Okay, so 1 dimensional steady state conduction now here we refer this as x. so நம்ம x மட்டும் தான் எடுத்துக்க போறோம். so what happens to y and z? so y ஓட வேல்யூவும் 0 ஆக மாறிடும், z ஓட வேல்யூவும் 0 ஆக மாறிடும். இப்போ அந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா so this one is equals to dou square t by dou x square plus dou square t by dou y square plus dou square t by dou z square. so this two equations gets cancelled and left with dou square t by dou x square சரிங்களா. so in case of 1 dimensional steady state heat conduction நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன் dou t capital T by dou t that is temperature gradient, that is temperature with respect to time will become 0. so இதை வந்து 1 dimensional நம்ம எடுத்துக்கிறதுனால ஒரே ஒரு particular direction that is x direction மட்டும் நான் எடுத்துக்கிறதுனால it is dou square t by dou x square plus q dot divided by k is equals to 0 சரிங்களா. so இதே equation the same steady state equation in absence of heat generation in absence of heat generation where q dot is equals to 0. so this equation becomes dou t by dou x square is equal to 0. this is for 1 dimensional steady state heat conduction. so இதே ஈக்குவேஷன் நான் வந்துட்டு 2 dimensional 1 steady state heat conduction அப்படி எடுத்துட்டேன்னா நான் x and y டைரக்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா அது எப்படி இருக்கும்னா dou square t by
dou x square plus dou square t by dou y square plus q dot k is equals to 0 சரிங்களா சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே இதில் வந்து ஹீட் ஜென்ரேஷன் தட் இஸ் q dot divided by k வந்து 0வாக இருந்தால் ஸோ நம்ம இதை வந்து எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா வந்து எப்படி இருக்கும் in absence of heat generation dou square t by dou x square plus dou square t by dou y square is equals to 0. Now unsteady state one dimensional without heat generation சரிங்களா unsteady state one dimensional so unsteady state னா என்ன சொல்ல வராங்கன்னா the temperature that is towards the right hand side சரிங்களா RHS temperature varies with respect to time steady state னா வந்து temperature வந்து எந்த ஒரு சேஞ்சஸ்மே இருக்காது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இல்லாமல் எந்த லெவலுக்கு ஹீட் கண்டக்ட் ஆகுதுன்னு பார்க்கக்கூடியது ஸ்டெடி ஸ்டேட் டைமென்ஷன் அன்ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா டுவர்ட்ஸ் யுவர் ரைட் ஹேண்ட் சைட் தட் இஸ் டவு டி சரிங்களா we have an equation சரிங்களா unsteady stateக்கு வந்து that is one dimensional நான் சொல்கிறேன் unsteady stateக்கு one dimensional steady state heat conduction அப்படி என்னன்னா dou square t by dou x square is equals to 1 divided by alpha dou t by dou t சரிங்களா ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா with respect to temperature with respect to time there is a change in temperature சரிங்களா ஸோ ஆல்ஃபா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் it is thermal diffusivity thermal diffusivity so with respect to one dimensional நம்ம unsteady stateல எடுத்துக்கணும் இதே 2 dimensional இருக்கு 3 dimensional இருக்கு so but நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கிறது என்னன்னா one dimensional steady state heat conduction so என்னோட previous slides ல வந்து நான் உங்களுக்கு வந்து 3 dimensional Cartesian coordinatesல எப்படி heat conduction equation இருக்கு அப்படினு சொல்லிருக்கேன் so இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்க இருந்து கேள்விகள் வரும் அப்படினா alpha thermal diffusivity னா என்னன்னு கேட்கலாம் Laplace equation ஓட வேல்யூ Laplace equation எப்படி இருக்குன்னு கேட்கலாம் Poisson's equation இதுல வந்து heat conduction Poisson's equation எப்படி இருக்குன்னு கேட்கலாம் சரிங்களா temperature gradient இல்லாமல் இருந்தா அந்த equation பேர் என்னன்னு கேட்கலாம் சரிங்களா without heat generation and temperature gradient that is steady state conditionல temperature gradient that is steady state conditionல வந்து without heat generation ஆக இருக்கும்போது அந்த equation பேர் என்னன்னு கேட்கலாம் so கேள்விகள் வந்து different typesல கேட்கலாம் but I have given you different cases of Cartesian coordinate equations so அதுதான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா next topic is conduction of heat through a slab சரிங்களா slab or composite wall சரிங்களா ஒரு ஸ்லாப் அல்லது காம்போசிட் வால்ல இருக்கக்கூடிய கண்டக்ஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா என்னென்ன இருக்கும்னா ஒரு காம்போசிட் வால் எடுத்துட்டா இட் இஸ் ஆஃப் மல்டி லேயர்ட் வால்ஸ் சரிங்களா ஸோ ஒரு ஸ்லாப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஸ்லாப்ல ஒரு ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைட் சரிங்களா ஸ்லாப்ன்றது வந்து இட் இஸ் ஆஃப் யூனிஃபார்ம் மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும்போது ரைட்ல இருந்து லெஃப்ட்ல இருந்து பார்க்கக்கூடியது வந்து என்னது கண்டக்ஷன் த்ரூ அ வால் சரிங்களா ஸோ இந்த ஸ்லாபுக்கு வந்து எந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா
So we have a change in temperature. So இந்த மாதிரி ஒரு ஸ்லாப் எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்லாப் எடுத்துக்கிட்டு there is a change in temperature. ஸோ இங்கே எப்படி இருக்குன்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் 1ல இருக்கும். ஸோ இந்த சைட்லேருந்து இந்த டைரக்ஷனுக்கு வந்து என்ன ஆகுது, டெம்பரேச்சர் 2க்கு போகுது. ஸோ there is a change in temperature. ஸோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்ன்றது என்னது, change in temperature dt. இங்கே change in temperatureன்றது T1 minus T2. So இங்கே வந்து if the slab is of length capital L or X, capital X நம்ம வச்சுக்கிட்டோம்னா so dx equals to L. So from Fourier equation we have Q is equals to minus Ka dt by dx. So this is from 0 to L and temperature is from T1 to T2. So taking this dx here we get Q dx equals to minus Ka dt. So integrating this equation we get Q integral 0 to L dx equals to minus Ka integral dt T1 to T2. So on solving this equation we have Q is equals to T1 minus T2 divided by L divided by Ka. L divided by Ka. So இந்த L divided by Ka தான் என்னன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு வாங்க சரிங்களா. L divided by Ka. So overall resistance அப்படி சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்னன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட்ல போகும்போது how do we solve different, because when slabs are arranged in series, when slabs are arranged in parallel அப்படின்றது வந்து எப்படின்னா அந்த நம்ம இன்டெக்ரல்ல போகும்போது பார்க்கக்கூடியது தான் சரிங்களா. Thermal resistance of the slab. இப்போ conduction through a slab பார்த்தோம். Next one is conduction through a cylinder. ஸோ டேரெக்டாக ஈக்குவேஷன்ஸ் மட்டும் போயிடும், என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ கண்டக்ஷன் த்ரூ அ சிலிண்டர். ஸோ கண்டக்ஷன் த்ரூ அ சிலிண்டர் வந்து Q is equal to the change in temperature சரிங்களா. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் நான் டெல்டா டீன்னு எழுதிக்குவேன் divided by the overall thermal resistance of the cylinder. So R over here is given by, so சிலிண்டருக்கு வந்து R எப்படி கொடுப்பாங்கன்னா 1 by 2 pi length of the cylinder into K. K என்ற thermal conductivity of the material used. So natural logarithm of R2 divided by R1 சரிங்களா. So this is hollow cylinder. hollow cylinderல இருக்கக்கூடிய equation. Then sphere சரிங்களா. ஸ்பியர்ல வந்து Q is equals to minus Q is equal to as usual T1 minus T2 divided by R ன்றது small r2 divided by R1 இது divided by 4 pi K R1 R2 சரிங்களா. Now moving on to convection. ஸோ இந்த நெக்ஸ்ட் செஷன் சரிங்களா, அடுத்த செஷன் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருக்கும். இந்த செஷன் வந்து ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும். ஸோ அடுத்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஆன் கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ நான் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், ஸோ கன்வெக்ஷன் பார்க்க போகிறதுனால நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். Newton's law of
கூலிங்கிறது வந்து ஸோ ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கன்வெக்ஷன் அதுதான் வந்து சொல்கிறாரு. நியூட்டன்ஸ் வந்து ஒரு லாவாக கொடுக்குறேன், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் சொல்கிறது சரிங்களா. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன் என்னப்பா ஒன்றும் கிடையாது. கன்வெக்ஷன் அப்படின்றது வந்து என்னன்னா ஸோ எந்த லெவலுக்கு வந்து மாஸ் டிஃப்யூஸ் ஆகி வெளியில் போகிறது. ஸோ அது வந்து வித் ரெஃபரன்ஸ் டு டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்ன்றது வந்து எதை இண்டிகேட் பண்ணுன்னா எந்த லெவலுக்கு மாஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகி வெளில போகிறது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். தட் இஸ் சரிங்களா. Q is equals to H A Ts minus T infinity சரிங்களா. ஸோ இதில் Tsன்றது வந்து surface temperature, T infinity அப்படின்றது வந்து சரிங்களா sorry it is not ambient, we'll take this as a fluid temperature, ambient temperature of the fluid. Temperature of the fluid. Now we have H is equals to heat transfer coefficient. So heat transfer coefficient ஏற்கனவே சொல்லியிருக்கேன். heat transfer coefficient indicates the mass diffusion or the getting converted from one surface to the other surface சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து துணி காய போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த துணியில் இருக்கக்கூடிய ஈரம் தண்ணி வந்து என்ன ஆகும்னா இட் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு வேப்பர் சரிங்களா. அதான் மாஸ் கன்வெர்ட். நான் வந்து என்ன சொல்கிறேன், மாஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் சொல்லும்போது கண்டக்ஷன் அண்ட் ரேடியேஷனை மட்டும்தான் நம்ம வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் எடுத்துக்க முடியும். இட் கேன் பி பியூர்லி சரிங்களா. ஒரு பியூர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம எடுத்துக்கிறணும் அப்படின்னு வந்து சொன்னோம்னா அது வந்து கண்டக்ஷன் அண்ட் ரேடியேஷன் மட்டும்தான். கன்வெக்ஷன் வந்து ஜென்ரலாக வந்து ரொம்ப இன்டெப்த் டாப்பிக்கில் நம்ம பேசணும்னா இட் இஸ் நாட் பியூர், இட் இஸ் ஆஃப் நாட் பியூர் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து எப்படின்னா ஒரு மாஸ் டிஃப்யூஷன் இருக்கிறதுனால தான் வரக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சரிங்களா. ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர், டெம்பரேச்சர்ஸ் ரெண்டுமே வந்து கெல்வினில் தான் இருக்கும். ஓகே, Qன்றது ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சரிங்களா. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கன்வெக்ஷன். Heat transfer through a composite wall with the inside and outside convection. So convection எங்க நடக்கும் அப்படினா சர்ஃபேஸோட மேற்புறத்தில், சர்ஃபேஸ்க்கு வெளியில சர்ஃபேஸோட மேற்புறத்துல மட்டும் தான் வந்து கன்வெக்ஷன் ஏற்படும் சரிங்களா. ஸோ கன்வெக்ஷன் ஏற்படக்கூடிய இடம் வந்து சர்ஃபேஸோட அவுட்டர் ஏரியா சரிங்களா. சர்ஃபேஸோட அவுட்டரில் மட்டும் தான் வந்து கன்வெக்ஷன் ஏற்படும். கண்டக்ஷன் வந்து எப்போ ஏற்படும்னா ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வித்தின் தி சாலிட் லிக்விட் கேஸஸ் நடக்கும். பட் பியூர் கண்டக்ஷன் எங்கே ஏற்படும்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒன்லி சாலிட்ஸில் மட்டும்தான் ஏற்படும் சரிங்களா. ஃபார் கன்வெக்ஷன் டு டேக் பிளேஸ், கன்வெக்ஷன் நடக்கும்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ளூயிடும் ஒரு சாலிடும் இருக்கணும். ஸோ கன்வெக்ஷன் எங்கே ஏற்படும்னா ஃப்ளூயிட்ஸில் ஏற்படக்கூடியது தான் வந்து கன்வெக்ஷன் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ அஸ் காம்போசிட் பிளேன் வால் வித் இன்சைட் அண்ட் அவுட் சைட் கன்வெக்ஷன் அதை பார்க்க போகிறோம் சரிங்களா.
ஸோ எனக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்புறத்துலேயும் வெளிப்புறத்துலையுமே எனக்கு ரெண்டு பக்கமே கன்வெக்ஷன் இருக்குது. நான் வந்து இங்கே வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஹச்ஏ வச்சுக்கிறேன், இங்கே வந்து நான் டெம்பரேச்சர் வந்து டிஏ வச்சுக்கிறேன், கன்வெக்ஷனோட டெம்பரேச்சர். ஸோ இங்கே வந்து ஹச்பி இருக்குது, இங்கே வந்து டிபி இருக்குது. சரிங்களா? ஸோ நவ் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்ஸ். ஸோ இனிஷியலாக இங்கே நம்மளுக்கு இருக்கக்கூடியது T1, அடுத்து T2, அடுத்து T3, அடுத்து T4. சரிங்களா? ஸோ L1, L2, L3 எல்லாமே சேம். நான் வந்து இந்த காம்போசிட் வாலில் நான் சேமாக எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஏ சைட். சரிங்களா? அதனால் அச்சின்னு போட்டுக்க, இது பி சைட். ஸோ ஏ சைடில் நடக்கக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கன்வெக்ஷன் அட் ஏ சைட். ஸோ Q is equals to HA into area. So surface temperature is TA minus T1. சரிங்களா? இப்போ இந்த ஸ்லாபுக்குள்ளே நடக்கக்கூடியது எல்லாமே என்ன இருக்குன்னா கண்டக்ஷனில் நடக்கக்கூடியது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன். சரிங்களா? இந்த டிஃப்ரெண்ட் வால்ஸில் இதே நான் ஒரு வாலில் எடுத்துகிட்டுமே ரெண்டு பக்கமே இது பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கன்வெக்ஷன் வச்சு பண்ணிக்கலாம். இன்னும் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கண்டக்ஷன் கன்வெக்ஷன் ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா எப்படியா சால்வ் பண்ணலான்னு பார்க்குறதுக்காக. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஸ்லாப் 1, this is slab 2 and this is slab 3. So slab 1ல நடக்கூடிய heat conduction Q is equals to, so thermal conductivity into A, T1 minus T2 divided by L1. அதே மாதிரி slab 2ல Q is equals to, இது வந்து Q1 வச்சுக்கோங்க, Q2 is equals to K2 into A, T2 minus T3 divided by L2. In Q3 we have K3A. So now areas எல்லாமே சேம் ஆச்சு. எல்லா நீங்க ஏரியா different areasனா you can denote this as A2, this one as A3, T3 minus T4 divided by L3. Now finally we have the B side. So QA convection வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ convection on the other side, QB is equals to HB into area T4 minus T. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும்னா நம்ம ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? Q is equals to del T by R. So which implies del T is equals to TE minus TB. R என்றது the overall thermal resistance. சரிங்களா? Thermal resistance so RE என்றது 1 divided by HA A plus R1 என்றது L1 by K1 A 1, அடுத்து வந்து L2 by K2 A2 plus L3 by K3 A3 plus 1 divided by HBA. ஓவரால் இதில் வந்து என்னென்னா இன்னொரு டேர்மும் வருப்பா. R is also equals to 1 by U into A. இந்த U என்னது அப்படின்னா வந்து ஓவரால் heat transfer coefficient
வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். சரிங்களா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா, இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணணும்னா க்யூக்கு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ Q convection is equals to the overall heat transfer coefficient into area multiplied by the difference in temperatures which are at the both sides of the base. இப்போ நம்ம பிராண்டல் நம்பர், ரெனால்ட்ஸ் நம்பர் இதெல்லாம் நான் இப்போ ஏற்கனவே செஷன் நடத்திருக்கேன். ஸோ சின்ஸ் தி செஷன் வாஸ் லைக் ஸ்டாப்ட் அட் தி மிடில். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த பிராண்டல் நம்பர், ரெனால்ட்ஸ் நம்பர், சரிங்களா? ஸோ இதை வச்சுட்டு எப்படி கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சால்வ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எப்படி எந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? திஸ் செஷன் இஸ் கோயிங் டு பி எண்ட் within seconds. போயிட்டு இருக்குதுப்பா. சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பிராண்டல் நம்பர், ரெனால்ட்ஸ் நம்பர் அப்படின்றத வச்சு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பிராண்டல் நம்பர், ரெனால்ட்ஸ் நம்பரை வச்சு எப்படி கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம எடுக்கிறது அப்படின்றத வந்து எப்படின்னா, ரெனால்ட்ஸ் நம்பர் அண்ட் பிராண்டல் நம்பர் இஸ் பியூர்லி அபவுட் தி ஃப்ளோ. சரிங்களா? எந்த லெவலுக்கு ஃப்ளோவாக இருக்குது. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பரோட வேல்யூ வச்சு வெதர் இட் இஸ் ஏன்னா கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்ல நிறையா இருக்குது. ஸோ கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முதல் பார்த்துட்டு தென் வி வில் மூவ் ஆன் டு சால்விங் தி ப்ராப்ளம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் அரேனா. சரிங்களா? ஓகே, நான் கன்வெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறதுல வந்து நம்ம ஒரு துணியை வந்து வெயிலையும் காய வைக்கலாம், எதில் காய வைக்கலாம், நம்ம இதுலேயும் நம்ம ஃபேன் மூலமாகவும் காய வைக்கலாம். வின்டர் சீசனில் நம்மளால் வெளியில் வந்து ரெய்னி சீசனில் வந்து மழை பெய்து கொண்டிருக்கும் காரணத்தினால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, வில் நாட் பி ஏபிள் டு புட் தட் கிளாத்ஸ் வெளியில் வந்து நம்மளால் காய வைக்க முடியாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து டைரெக்டாக வந்துட்டு ஒரு ஒரு ஃபேன் மூலமாக, சரிங்களா? இந்த ஃபேன் மூலமாக காய வைக்கிறது ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன். நேச்சுரல் கன்வெக்ஷன்றது வெயில் மூலமாக காய்கிறது நேச்சுரல் கன்வெக்ஷன். ஃபேன் மூலமாக கன்வெக்ட் பண்ணுறது ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? சாரி, நாட் அபவுட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். சரிங்களா? பியூர் கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ நம்ம இனிஷியலாக பார்த்தது கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் இன்வால்வ் ஆனால் ஸோ எந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அடுத்து ப்ராப்ளம்ஸ் நான் இது பண்ணுறேன். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன் கன்வெக்ஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில். சரிங்களா? கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நான் பேசிக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். ப்ரீவியஸ் 9 ஸ்லைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் இருக்கும்போது இருக்கக்கூடிய பேசிக்கான ஃபார்முலைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் செஷனில். ஸோ இப்போ வந்து கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் டைமென்ஷனல் நம்பர்ஸ் அண்ட் தேர் ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். சரிங்களா? ஸோ
ஸோ டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ் அப்படின்னு இதில் என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரெனால்ட்ஸ் நம்பர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிராண்டல் நம்பர். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நசல்ஸ் நம்பர். சரிங்களா? Sixth one is Stanton number. So Reynolds number. So Reynolds number is RE. So Reynolds number வந்து that is defined as the ratio of inertia force to viscous force. சரிங்களா? Inertia force to viscous force. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து அதோட இதை நம்ம எப்படி எழுதலாம்னா RE is equals to capital UL by V. Uன்றது velocity of that fluid, Lன்றது length, அந்த எந்த காலம்ல lengthன்ற போகிறது, Vன்றது kinetic viscosity. சரிங்களா? will make it a small v so that it will be easily understandable. சரிங்களா? ஸோ இந்த ரெனால்ட்ஸ் நம்பருக்கான இது வந்து என்னன்னா RE is equals to capital U, Lன்றது length in meters and small vன்றது வந்து சரிங்களா? இந்த small vன்றது என்னன்னா kinematic viscosity. So kinematic viscosity can be given as dynamic viscosity by density. சரிங்களா? So dynamic viscosity divided by density தான் வந்து என்னது kinematic viscosity. Kinematic viscosity is given in terms of meter square per second. Viscosity is nothing but அந்த எந்த அமௌண்ட்ல வந்து அந்த fluid அதோட viscous in nature. சரிங்களா? வாட்டர் ஆகியும் வச்சுன்னா என்ன ஆகும், வாட்டர் வந்து it will drop down too soon but honey will drop down too slow. சரிங்களா? ஸோ அது வந்து மீட்டர் ஸ்கொயர் per second kinematic viscosity அப்படின்றது. So Prandtl number PR is equals to momentum diffusivity to thermal diffusivity. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் thermal diffusivity என்னது ஆல்ஃபா. சரிங்களா? momentum diffusivity அப்படின்றது வந்து என்னன்னா kinematic viscosity in Cp. So PR is equals to small v divided by alpha. So momentum diffusivity is also called as like kinematic viscosity. சரிங்களா? இதில் வந்து Prandtl நம்பர். சரிங்களா? Prandtl நம்பரோட மெயின் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, ஸோ இது வந்து என்ன சொல்லணும்னா it is a measure of relative effectiveness of momentum and energy transport by diffusion. சரிங்களா? ஸோ Prandtl நம்பரோட மெயின் சிக்னிஃபிகன்ஸ்ன்றது வந்து என்னன்னா எந்த அளவுக்கு டிஃப்யூசிவிட்டியை வந்து கொடுக்குது, எந்த அளவுக்கு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் வந்து டிஃப்யூஷன் மூலமாக கொடுக்குது அப்படின்றத வந்து சொல்லக்கூடியது தான் வந்து என்னதுன்னா Prandtl நம்பர். அடுத்து வந்து we have got Nusselt's number. சரிங்களா? Nusselt number வந்து it plays a major role in convective heat transfer.
சரிங்களா. இதில் வந்து என்னென்னா இதோட நசல்ட் நம்பரோட என்னென்னா இட் வில் கிவ் யூ தி கன்வீனியன்ட், சரிங்களா. இட் இஸ் அ கன்வீனியன்ட் மெஷர் ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட கோஎஃபிஷியன்ட் தான் கரெக்டான மெஷர் வந்து கொடுக்கக்கூடியது தான் வந்து நசல்ஸ் நம்பர், சரிங்களா. ஸோ நசல்ஸ் நம்பர் வந்து எதுக்கு டைரெக்டாக ப்ரொபோஷனலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதோட மெயின் சிக்னிஃபிகன்ஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே நசல்ஸ் நம்பரோட மெயின் சிக்னிஃபிகன்ஸ், சரிங்களா. ஸோ நசல்ஸ் நம்பர் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா Nusselt's number is directly proportional to the thermal conductivity of that particular fluid, and it is inversely proportional to the length of that column, சரிங்களா. இந்த லென்த்தில் அந்த fluid flow ஆகுது, சரிங்களா. Nusselt's number இன்னொன்று என்னென்னா this is mainly used for convenient. அப்புறம் வந்து இதோட ஆக்சுவல் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய Nusselt's number NU is equals to Q convection, that is heat transfer by heat conducted by convection divided by heat conducted by convection. ஸோ இதோட ஃபார்முலா வந்து நம்ம எழுதிக்கிட்டோம்னா இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா என்ன கிடைக்கும்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் டு லென்த் டிவைடட் பை K. சரிங்களா. அடுத்து வந்து Grashoff's நம்பர், சரிங்களா. ஸோ Grashoff's நம்பர்ன்றது வந்து இட் ஹாஸ் காட் ஃப்ரீ ரோல் அண்ட் ஃப்ரீ கன்வெக்ஷன், சரிங்களா. இப்போ வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே மெயினாக யூஸ் பண்ணுவோம். ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து வேர் டு யூஸ் ரெனால்ட்ஸ் நம்பர்னா வந்து ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷன். ஸோ ஃபோர்ஸ்ட் கன்வெக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடியது ரெனால்ட்ஸ் நம்பர். Grashoff's நம்பர், சரிங்களா. Grashoff's நம்பர் எங்கே யூஸ் பண்ணணும்னா திஸ் இஸ் யூஸ்ட் இன் ஃப்ரீ கன்வெக்ஷன். ஃப்ரீ கன்வெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடியது வந்து Grashoff's. அடுத்து வந்து ஸ்டாண்டன் நம்பர். ஸோ ஸ்டாண்டன் நம்பர்ன்றது இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் Nusselt's நம்பர் அண்ட் டு ரெனால்ட்ஸ் நம்பர், டு தி ப்ராடக்ட் ஆஃப் ரெனால்ட்ஸ் நம்பர் அண்ட் பிராண்டல் நம்பர். அதோட யூசேஜ் வந்து நெக்ஸ்ட் செஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ Nusselt's நம்பரோட ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து Grashoff'ஸோட ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவோம்னா GR is equal to inertia force into buoyancy force. It is a product of inertia force into buoyancy force divided to the square of viscous force. So Grashoff's number is equals to inertia force to buoyancy force viscous force square, சரிங்களா. Now ஸோ இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்குன்னா பீட்டா இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு LQ இன்ட்டு டெல்டா T is temperature gradient divided by V square. இதில் அந்த பீட்டா அப்படின்றது என்னன்னா coefficient of expansion in terms of Kelvin power minus 1. And delta T ன்றது வந்து temperature difference, L ன்றது length in meters, G ன்றது gravity due to acceleration. So next session we will solve few problems on conduction, first conduction and